ஸ்லைஸ் எவ்வளோண்ணா இது? இந்த ஓவல் எவ்வளோ? 600 ஓவல். வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துன்னு அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு, என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானகரம் எப்போ வந்தாலுமே கூட்டம் தான். இன்றைக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். எனக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல, அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டத்துலேயே உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் வீடியோ எடுத்து போடலான்றதுனால. அதனால் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். எவ்வளோ? 120 கிழங்கா 120. ஆரம் 350, சங்கரா வந்து 180. யாரும் அங்கே பார்த்துல 300, 260, 280, இப்போ இந்த சங்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 போன வாட்டி பார்த்தீங்கன்னா 400 கிலோ. இந்த வாட்டி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா 350 500 இருக்குது வஞ்சர மீன். போன வாட்டி வந்து 600 விற்ற வஞ்சர மீன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 350 ரேட்டும் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. அது 250. ஸ்லைஸ் எவ்வளோண்ணா இது? வஞ்சர மீன் ஸ்லைஸ்னா 1200 விற்றது இன்றைக்கி வந்து 800. அங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். இன்றைக்கி வந்து மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பேர் என்ன பேர்? நெய் பாருங்க, மொசப்பாரு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்குற இறா வந்து கடல் இறா, அதான் சிவப்பு இறான்னு பார்த்தீங்களா, அந்த இறா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இறா. அப்புறம் அது பக்கத்தில் இருக்க நெத்திலி வந்து 200 கிலோ. அப்புறம் வந்து பாறை மீன் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய பாறை, தோல் பாறை. அது வந்து 120 கிலோ. அது வந்து தோலை உரிச்சு தான் நீங்கள் சாப்பிட முடியும். அது வந்து நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கரு அப்படி இல்லைன்னா தந்தூரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மீன். இந்த ஓவல் எவ்வளோ? 600 ஓவல். இது கொடுவா எவ்வளோ? கொடுவா 450. இது வந்து காரப்பொடி, பெரிய காரப்பொடி. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாம் பொடியாக தான் பார்த்துருப்போம். இது வந்து பெரிய காரப்பொடி, நல்லா சதையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சிங்கன்னா அப்படியே செண்டாக வரும். நீங்கள் புட்டிங்கன்னா செண்டாக வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதோட விலை வந்து 300. கடைக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. நீங்கள் பார்த்து வாங்குங்க, மீனையும் பார்த்து வாங்குங்க. இந்த பாறை மீன் வந்து இப்போ இங்கே 300 இன்னொரு கடையில் வந்து 350 விற்குது. அதனால் மீன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குங்க.
எவ்வளோப்பா நெத்திலி? நெத்திலி ஒரு கிலோ 250. வேறா 300. இப்போ நீங்கள் பார்க்குற சொரா மீன் பாருங்கள், 2 வெரைட்டி இருக்குது பாருங்கள். சொராலே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பாருங்கள் ரொம்ப பெரிய மீன் சொரா இருக்குது பார்த்தீங்களா. பெரிய சொராவே கிலோ வந்து 300 ரூபா தான். இந்த சொரா வந்து 350 ரூபா. இந்த சின்ன சொரா இதுலேயே பால் சொரா ஒன்று இருக்குது, அது வந்து நார்மல் சொரான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விறுவிறுன்னு இருக்கும் நாக்கு அந்த சொரா. அது அந்த சொரா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆனால் பால் சொரா தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய சொராவுன்னா பெருசு 300 ரூபா. எவ்வளோண்ணா இது? 300 ரூபா. எவ்வளோண்ணா மொத்தம்? 150. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் தான் வெள்ளை வவ்வால். செம்ம ரேட்டான மீன் இது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து 500 ரூபா. சின்னதாக இருக்கிறதுனால 500 ரூபா, அதுக்கப்புறம் 900 ரூபா, 1000 ரூபா அப்படி போச்சு ரேட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வஞ்சரம் மீன் இருக்குது, அது வந்து 700 ரூபா கொஞ்சம் வஞ்சரம். அப்புறம் வந்து நெத்திலி வந்து 250 ரூபா, கனவாவும் 250 ரூபா. எங்கேயுமே வந்து நான் வந்து கவள மீன் பார்க்கவே இல்லை. இந்த கடையில் மட்டும்தான் கவள மீன் பார்த்தேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த காணாங்கழுத்தி மீனும் கவள மீனும் தான் இருந்தது. காணாங்கழுத்தி மீன் 150 ரூபா கிலோ, கவள மீன் வந்து 170 ரூபா. ஏன்னா இந்த கவள மீன் டிமாண்ட் என்னன்னு தெரியல, அதனால் ரேட் அதிகமாக இருக்குது. நார்மலாகவே 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் கிலோ. இன்றைக்கி வந்து 170 ரூபா கிலோ கவள மீன். வானகரத்தில் வளர்ப்பு மீன் எல்லாமே வந்து 150 ரூபா தான். இந்த வவ்வால் வந்து 150 ரூபா கிலோ. கெண்டை, கெளுத்தி எல்லாமே வந்து 150 ரூபா தான். நம்மளுக்கு வந்து இந்த மீன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு. நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மீன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு பிடிச்ச மீன் வந்துடுச்சு. இந்த மீன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச மீன் வெள்ளைக்கிழங்கா மீன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ருசி இந்த மீன். இந்த மீன் வந்து கிலோ வந்து 500 ரூபா. கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் 500 ரூபாய்க்கு. இப்போ நீங்கள் பார்க்குற நண்டு தான் களி நண்டு. நண்டுலேயே அதிகமான ரேட்டு போகக்கூடிய நண்டு இந்த நண்டு. இப்போ ஏன் ரேட் 500 ரூபா போகுதுன்னா, இது ஃபுல்லாக காலெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள். கால் உடையாமல் உயிரோடு இருந்ததுன்னா இந்த ரேட்டே தனி தான். கிளிச்ச மீன் வந்து கிலோ 80. ஆத்து மீன் 550. கிழங்கா 100 ரூபா. என்ன மீன் இது? எவ்வளோண்ணா இது? 150. 150 கிலோ. எவ்வளோ பரல இது? 250. தேங்காய் பாரு எவ்வளோ இது கிலோ? 250. அங்கெல்லாம் 150. எவ்வளோண்ணா விலை மீன்? வலை மீன் அதான் எவ்வளோ
இப்போ நீங்கள் பார்க்குற மீன் என்ன மீன்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு ரெட் ஸ்னாப்பர்னாரு, இன்னொருத்தர் வந்து பூங்கொழினார். என்னை பொறுத்தவரையிலும் இந்த பூங்கொழி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ எவ்வளோ வராது? 650 ஓகேங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் வியாபாரிங்களுக்கு வந்து ஏலம் விடுற இடம். இந்த இடத்துல தான் வியாபாரிக்கெலாம் ஏலம் விடுவாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் வரும் வண்டிங்க, அதுலேருந்து மீன் எடுத்து ஏலம் விடுவாங்க. இங்கே தான் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்ட மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.